அருமையான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கை மாஸ்டர் கிறிஸ்டியன் அசம்பிளி விசுவாச பிள்ளைகளே, இந்த செய்தியை ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்பிக்கை மாஸ்டர் கிறிஸ்டியன் அசம்பிளி சார்பாக அருமையான தேவ பிள்ளைகள் குணசிங் அவங்க மைசூர் பகுதியில் ஊழியம் செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம மத்தியில் அவங்க வந்திருப்பது நமக்கு சந்தோஷம். செய்தி அவங்க மூலமாக இன்று கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கரங்களை தட்டி உற்சாகமாக அவர் வரவேற்போமா? கர்த்தர் கொடுத்த வேறு நேரத்துக்காக என் தேவனை துதிக்கிறேன். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய சபை நடத்துகிற கர்த்தருடைய ஊழியக்காரர் குடும்பத்தையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பல வருடங்கள் ஆயிட்டு உங்களை சந்தித்து மிகவும் சந்தோஷம், மகிழ்ச்சி. கர்த்தர் திரும்பவும் உங்களை காண செய்த கிருபைக்காக என் தேவாதி தேவனை எல்லாத்தையும் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி அவங்க என்ன இந்த வருஷத்துக்கு வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கூட இருப்பாங்க, உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, விலகவே மாட்டாங்க, கைவிட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ உங்க முன்னாடி அவங்க போறாங்க, அவங்க கைவிட மாட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மேன்மையான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்காங்க. அந்த சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை நீ காட்டி தர போறாங்க. எப்படி அவர் முன்னாடி போறாங்கன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலை போறாங்கன்னா, எந்த இடத்துல முடியாதோ, எந்த இடத்துல வாசல் கூட்டப்பட்டிருக்கிறதோ, எந்த சூழ்நிலையில இயற்கை சூழ்நிலைகள் எந்த இடத்துல அது முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ, இம்பாசிபிள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த இடத்துல கர்த்தருடைய தயை உங்க முன்னாடி கடந்து போய் அந்த மூடப்பட்ட வாசலை, அடைக்கப்பட்ட வாசலை, அடைக்கப்பட்ட சந்தோஷத்தை, அடைக்கப்பட்ட சமாதானத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தருடைய தயை முன்னாடி போய் உங்களுக்கு திறந்து உங்க குடும்பத்தை, உங்க கொம்பை கர்த்தர் உயர்த்தி முளைக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னாடி போறாருன்னா தயை முன்னாடி கடந்து செல்கிறது. அந்த தயை யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். கிருபை உலகம் முழுவதும் சிந்தப்பட்டது ரத்தம். ஆனா யாருமே தயா இருக்காரு சித்தம் வச்சிருக்காங்களோ அவங்க மேல ஒரு தயா இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த தயை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஆசை தான் தயை. உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யும் சொல்லி அவர் ஆசையா இருக்கிற வாக்குகளுக்காக பெருமூச்சலோடு அவர் ஆசையா இருக்கிறார். நம்ம நினைப்போம், எப்ப எனக்கு இந்த காரியம் எனக்கு நடக்கும், இவ்வளவு காத்திருந்துட்டேன், இத்தனை ஆண்டுகள் ஓடி விட்டத, இப்ப நான் என்ன பண்ண, ஆண்டவரை நம்புறேன், விசுவாசிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, ஒரு போராட்டம், ஒரு வேதனை, எனக்கு விடுதலை கிடைக்கிறேன்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து கலக்கத்தோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்க முன்னாடி அடைக்கப்பட்ட வாசலா இருக்கலாம், அல்லது மூடப்பட்ட சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பத்தின் காரியமா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான திறக்கும்படிக்கு உங்களுக்கு நன்மை செய்ய ஆவியானவர் பெரிய ஒரு ஆவலோடு, வைராக்கிய வாஞ்சியோடு கர்த்தருடைய ஆவியானுடைய சமூகம் இன்னைக்கு கடந்து வந்திருக்கு. எந்த இடத்துல முடியாதோ, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆளுங்களை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளை எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தருடைய கையை கடந்து வந்து மூடப்பட்ட அந்த வாசலை கர்த்தருடைய ஆவியானவர் மரணத்துக்கு பாதாளத்துக்குரிய அந்த வாசலை உடைத்து செய்யத்தோடு அந்த சாவி எடுத்து வீட்டில் தேவ வல்லமை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படிக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தை முன்னாடி கடந்து வருகிறது. அல்லேலூயா. எதிர்பார்ப்போடு இருக்கலாம். சங்கீதம் 89ஆம் அதிகாரம், சங்கீதம் 89 வாசிக்கலாம். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். உம்முடைய தயவு, கர்த்தருடைய தயவினாலே
எங்கள் கொம்பு அப்படின்னா குடும்பத்தினுடைய கொம்பு, எங்கள் கொம்புனா சபையினுடைய கொம்பு. எங்கள் கொம்பு என்றால் நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உங்க மூலம் அந்த வேலை பார்க்கிற இடத்துல உங்க கொம்பு உயர்த்தும்படிக்கு, படிக்கிற இடத்துல, அந்த கல்லூரியில, அது எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல ஒரு கூட்டத்துக்கு மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கொம்பை உயர்த்தும்படிக்கு, அப்படி என்றால் உங்க தலையை கர்த்தர் உயர்த்தும்படிக்கு, உங்க தலையை உயர்த்தும்படிக்கு, சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்க கொம்பை, உங்க குடும்பத்தை, உங்க தலையை, உங்க ஊழியத்தை, எதிர்பார்த்திருந்த காரியத்தை கர்த்தர் அற்புதம் செய்யும்படிக்கு இன்னைக்கு அந்த தயை உங்க முன்னாடி கடந்து போகும்படி கிருபையா வந்திருக்கு. அல்லேலூயா. அதான் அந்த தயை. தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அல்லேலூயா. எப்படி அந்த கொம்பு நினைக்கலாம்? கொம்புனா அதிகாரத்தை குறிக்கிறது, பவரை குறிக்கிறது. அந்த கொம்பினுடைய அபிஷேகம் என்ன? அந்த கொம்பு யார் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சது? அந்த கொம்பு எப்படி முன்னாடி வேலை உயர்த்தப்படுவதற்கு அந்த தையை எப்படி கடந்து போது சொல்லி வேதத்தில் நம்ம தெரிந்த சம்பவத்தை நம்ம முன்னாடி வைக்க பாரப்படுத்தப்பட்டு, நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் அதை முன்னாடி வைக்க பாரப்படுத்தப்பட்டு கவனமாக கேளுங்கள். அதை இணைத்து கர்த்தருடைய ஆவியா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள போயிடும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சம்பவம் என்றால், வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, மோவாபிய ஸ்திரீக்கு 10ஆம் தலைமுறை மாத்திரமல்ல என்றென்றைக்கும் சபைக்கு உட்படலாகாது என்று உபாகமத்தில் நம்முடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை படிக்கிறோம். உபாகமம் 23ஆம் அதிகாரம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை சத்தமாக படிக்கலாம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாக அது 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் மாத்திரமல்ல, என்றைக்கும். அம்மோனியன் உலகத்தினுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மோவாபியர் உள்ளுக்கு போகவே முடியாது. அங்க ஒரு வாசல்ல அங்க அடைக்கப்பட்டிருக்கு, அந்த கேட்ல நோய் என்றின் போடப்பட்டிருக்கு, போகவே முடியாது. இப்ப பரலோகம் பார்க்குது, ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கிறாங்க, இவங்க மூலம் இயேசு பறக்கணும். அப்ப அது எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த தயைக்கு ஒரு பவர் இருக்கு. ஒரு தயைக்கு ஒரு பவர் ஆண்டு வச்சிருக்காரு. அந்த பவர் என்ன செய்யுமா, எந்த வாசல் எங்க நோயின்றி போட்டிருக்கோ அதுக்குள்ளுக்கு போய் அதை என்ட்ரியாக மாற்றக்கூடிய அந்த வல்லமை அந்த தயைக்கு பரலோக முத்திரை போடப்பட்டிருக்கு. அது உள்ளுக்கு போக முடியும். நோயின்றி இடத்துல என்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். அப்ப அதை எப்படி அதை செய்ய முடியும்? 10ஆம் தலைமுறைன்னு சொல்லி என்றைக்கும். இந்த ரெண்டுக்கு இடையில அந்த தயை பாக்குறாங்க, இதுல எப்படியாவது என் மகளை அந்த கொம்பு உயர்த்தணும், அதுக்கு அந்த தையை முன்னாடி போக நான் செய்ய போகிறேன். அந்த தையை முன்னாடி போகும் பொழுது, அந்த கொம்பு உயர்த்தப்படும் பொழுது, அந்த கொம்பினுடைய அபிஷேகம் இயேசு அந்த வம்சத்தில் பறக்க வேண்டும். அதற்கு செய்து பரலோக ஒரு திட்டத்தை போட்டு, பரலோகத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் போடப்பட்டு அந்த தையை வெளிப்படுத்த சித்தம் உண்டாக்கினாங்க. யார் அந்த ஸ்திரீ? நமக்கு தெரிந்ததே, ரூத்ங்கிற ஒரு சகோதரி. இவங்க வாழ்க்கையில விக்கிரத்துக்கு அடிமைப்பட்டவங்க. இவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. ஆனா அவங்க வாழ்க்கையில கர்த்தர் முகாந்திரம் வைத்ததுனால நகமையும் எளிமைகளும் வெத்தலை முட்டு அவங்க இங்க வாராங்க. எங்க வாராங்க? அவங்க வாழ்க்கையில இந்த விக்கிரம் நிறைந்த இடத்துக்கு வாராங்க. அங்கு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தப்படுகிறது. மூத்த பையனுக்கு திருமணம் நடக்குது, 2வது மகனுக்கு திருமணம் நடக்குது. சந்தோஷமாக போயிட்டு இருக்க வேண்டிய இடத்துல இப்பொழுது ஒரு வேதனையான சம்பவம் நடக்கு. இந்த மகளுடைய மாமனார் இறந்து போறாங்க. அடுத்தது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த மகன் அவன் இறந்து போகிறான். அடுத்து இவளுடைய வாழ்க்கையிலும் கணவன் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. சந்தோஷமாய் சமாதானமாய் செயல்பட்ட ஒரு வாழ்க்கை
இந்த சகோதரிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா யாரு, எப்படிப்பட்ட நிலைமை, எல்லாவற்றையும் அவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. எல்லாமே சத்தியம் தெரியும், வெளிச்சம் தெரியும். இப்ப அவங்க வாழ்க்கை நடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு வேதனையான சூறாவளி காற்று, ஒரு வேதனையான ஒரு கொடுமையான காற்று சந்தோஷ சமாதானத்தை கெடுக்க அங்க கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல நடக்கிற சம்பவம் வேதனை. 10 ஆண்டுகளுக்கு பின்பு கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளையே, இப்படி சத்தியத்தை அறிந்தனே, 10 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, ரட்சிக்கப்பட்டனே, கர்த்தருடைய நீதி நிறைவேற்றினே சொல்லி 10 ஆண்டுகளா இருக்கலாம், அல்லது எத்தனை ஆண்டு காலமா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு வேதனைகள் தள்ளப்பட்டு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு சொல்றாங்க, நகோமி சொல்றாங்க, மகளே நீங்க உங்க ஊருக்கு போயிருங்க, நான் ஏன் ஊர்ல போய் என் வாழ்க்கையின் பயணத்தை பார்க்கிறேன்னு சொல்லி ஒருபாலையும் ரூத்தையும் அந்த அம்மா கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாயாக என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புறாங்க. 2 பேரும் அழுறாங்க. ஆனா அந்த ஒருபாலுங்கிற அந்த சகோதரி, அந்த மருமகள், அவள் தன் வீட்டுக்கு போய் விடுகிறாள். இந்த ரூத் மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை அவள் பின்தொடர்ந்து போது தன்னை அர்ப்பணித்து, அவளை குறித்து 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பின்தொடர ஆரம்பிக்கிறாள். அவள் பின்தொடர்ந்து ஆரம்பிக்கும் போது அவள் கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மையான பாக்கியம் தான் அந்த கையை முன்னாடி கடந்து போகுது. எந்த கையை எந்த இடத்துல சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லப்பட்டாங்களோ அந்த இடத்துல திரும்ப அப்பத்தின் வீடை தேடி நகோமியும் ரூத்தும் கடந்து போறாங்க. எந்த அப்பத்தின் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களோ இப்ப அதே இடத்துக்கு போறாங்க. ஆகாரத்தை தேடி போறாங்க. உலக பிரகாரமான ஆகாரம், ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை தேடி போகக்கூடிய ஒரு இடம். இங்க கடந்து போறாங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளையை, பால் அடைந்த வீடு, தண்ணீர்ல கிணத்துல தண்ணி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையில அவங்க வாழ்க்கையில தள்ளப்பட்டு இருக்கும் பொழுது எல்லோரும் ஏளனமாக பாக்குறாங்க, எல்லோரும் கேவலமாக பாக்குறாங்க. ஓடுனாங்களே, எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரை தேடி என்று ஓடுனாங்களே, அவங்க வாழ்க்கையின் பயணம் முடிவு என்னன்னு சொல்லி ஏளனமாக பார்க்கும் பொழுது பரலோகம் பார்க்குது. என்ன சொல்றாங்க தெரியுமா? இவங்களை குறித்து ஒரு மேன்மையான ஒரு திட்டம் வைக்கப்பட்டிருக்குது, ஒரு மகிமையான திட்டம். இது சத்துருக்கு தெரியாது. கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளையே, பரலோகம் போட்ட திட்டம் இது சத்துருக்கு தெரியாது. அவங்க போகும் பொழுது அப்படி ஏறிட்டு பாக்குறாங்க, திரும்ப வந்திருக்காங்களே, என்ன நடக்கு பார்க்கலாம்னு சொல்லி. ஆனா கர்த்தருடைய ஆவியான சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மின்னலை அனுப்பி கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ட்ரெஷரை ஓபன் பண்ணுகிறார். எந்த ட்ரெஷரி? அவங்க வாழ்க்கையில் நியமிக்கப்பட்ட அந்த ட்ரெஷரியை, அவங்க வாழ்க்கையில் நியமிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை, அவங்க வாழ்க்கையில் பரலோக திட்டம் நியமிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு நியமிக்கப்பட்ட அந்த திட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு திறக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளை, ட்ரெஷரி என்ற கருவூலம் எந்த காரியத்தை பினான்சியல்ல அல்லது எந்த காரியத்தில் உங்க வாழ்க்கையில கூட்டப்பட்ட இடமா இருக்கலாம், அது மூடப்பட்ட ஒரு இடமா இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய மின்னலை, இடியை உபயோகம் பண்ணி அதை திறக்கக்கூடிய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். இதை கேட்டுக் கொடுக்கிற அருமையான தேவ பிள்ளையை, எந்த காரியம் இது முடியாது, அவ்வளவுதானா, பாலடைந்து போயிற்று, அவ்வளவுதான் முடியாதுன்னு சொல்லப்பட்ட இடமா, அங்க கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு மின்னலை அனுப்புகிறார். எங்கே இருந்து அல்ல, 2 மேகம் மோதி அல்ல, கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு மின்னலை அனுப்புகிறார். அந்த சிங்காசனத்தில் அனுப்பிய மின்னல்கள் அது நன்மையாக வருகிறது, அது குறிக்கப்பட்டு வருகிறது. யாருக்கு தீமை செய்யணும், யாருக்கு நன்மை செய்யணும், யாருக்கு அடிக்க வேண்டும் என்று சொல்லி யோபு 29:30-31 தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மின்னல் கடந்து வருகிறது. அந்த பாலடைந்து போன கிணத்துல அந்த மின்னல் அடிக்கப்படுகிறது. என்ன செய்யறாங்க தெரியுமா? வானத்திலிருந்து மழை கொட்டுது, அந்த நீரூற்று அந்த மின்னல் திறக்கிறது. உள்ளுக்குள்ள எல்லா அசிங்கமும் எல்லாம் மேலே வருகிறது, அங்கு நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிந்தவுடன் அந்த அசுத்தங்கள் எல்லா குப்பைகளும் அங்கு வெளியே ஓடி வருகிறது. அந்த தண்ணீர் அமிர்தமாக, ஆசீர்வாதமாக கர்த்தர் பாலடைந்து போன அந்த கிணற்றை ரூத்துக்கு நமக்கும் கர்த்தர் திறந்து ஆசீர்வதிக்கிறார். இதை பார்க்கிறாங்க, எப்படிடா இது நடந்துச்சு? இது அந்த ஜனங்களுக்கு ஒரு வியப்பை உண்டாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய ஆரம்பித்தார். நம்பர் 1. அடுத்தது, அந்த வீட்டில் ஆகாரம் வேண்டுமே, அதற்கு செயல்படுவதற்கு அங்கு ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் மனிதனுடைய உள்ளத்தை ஏவ ஆரம்பிக்கிறார். அது சரி செய்யணும் எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு அவங்க ஊர்ல உள்ளவங்க
இந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவங்க தேடி வராங்க. இத்தனை ஆண்டு காலம் எங்க போனீங்க, என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு அவங்க உள்ளத்துல கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அவங்க இதயத்தை கர்த்தர் திறக்க ஆரம்பிக்கிறார். லீதியாவுடைய இறக்கை திறந்த தேவ வல்லமை அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில முன்குறிக்கப்பட்ட ஆடுகள் மூலம் கர்த்தர் அந்த உள்ளத்துல திறந்து அவங்க உதவி செய்ய கர்த்தர் அந்த வாசலை திறக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆச்சரியமா பாக்குறாங்க, அற்புதமாக பாக்குறாங்க. என்ன நடக்கு தெரியுமா? அந்த சகோதரி ரூத் மாமியார் அனுப்புறாங்க, நீ போய்விட்டு வா நமக்கு ஆகாரத்துக்கு. அப்ப அவங்க புறப்பட்டு செல்றாங்க. அங்க தயை முன்னாடி போகுது. கவனமாக கேளுங்க. அந்த தயை அங்க அற்புதம் செய்ய ஆரம்பிக்கும். என்ன செய்யணும் தெரியுமா? வேதவசனம் நம்ம வாசிக்கலாம். ரூத் எழுதின பகுதி 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலிலும் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா இருந்துச்சு. அல்லேலூயா. தற்செயல் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு மொழியாக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு தற்செயல் அல்ல, பரலோக திட்டத்தின்படி அது உருவாக்கப்பட்டு உண்டாக்கப்பட்ட ஒரு வயல்நிலம் ரூத்துக்காக. இப்ப கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளையே, அது சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கர்த்தருடைய ஆவியால் இணைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். தற்செயலாக இங்க போறாங்க. வாழ்க்கையில துக்கம், துயரம், வேதனை, அவங்க வாழ்க்கை முழுவதும் வேதனை தான். அந்த அம்மா கால் எடுத்து அந்த வயல்வெளியில அப்படியே போய் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சத்தியம் தெரியும், உள்ளுக்கு போவா. தேவ தயவு முன்னாடி போகுதுன்னா தேவ உள்ளங்கை நேகத்தின் அபிஷேகம் முன்னாடி போகுது. அது முன்னாடி போகும் பொழுது நடக்கிற சம்பவம் என்ன? அங்க கண்காணின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். அவர் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அம்மா போகும்போது இந்த பிரசன்னம், இந்த ரூத்தினுடைய சகோதரனுடைய வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய தேவ பிரசனத்தினுடைய அந்த வல்லமை அந்த கண்காணியை தொட ஆரம்பிக்கேன். ரூத்தா பார்க்கல, கர்த்தருடைய மேன்மையான மகிமையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தெய்வம் உடனே போது அந்த அம்மா பொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. பொறுக்கும் போது சிந்துதான் பறக்கணும். ஆனா இந்த அம்மா பறக்கும் போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? சிந்த விட ஆவியானவர் வைக்கிறாரே, சிந்த விட ஆவியானவர் வைக்கிறாரே. சிந்துறது மாத்திரமல்ல, அவங்க எடுக்கும் பொழுது இது ரோத்துக்கு கொடுத்தோம், இது ரோத்துக்கு போன ஆவியானவர் கூட அவ்வளவுதான். அவங்க அறுக்கும் போது சிந்த விடுறாங்க, பிடிச்சு பிடிச்சு அறுக்குறாங்க, நிறைய சிந்த விடுறாங்க. அது விழுது நம்பர் 1. நம்பர் 2, அங்க நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? சென்டர்ல போறீங்க பாத்தீங்களா, அதுல உள்ளதையும் அவளுக்காக விட்டு விடுங்க, அறுக்கிறதுல விட்டு விடுங்க. நம்பர் 3, அந்த வயல்வெளி ஓரத்தில் இருக்கு பாத்தீங்களா, இது லேவிக்குரியது, பரதேசிக்குள்ள ஏழைகளுக்கு உரியது, அந்த ஓரத்துல விட்டுருங்க. நம்பர் 4 என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ வயலை அறுத்து வச்சுட்ட, திருப்பி அந்த மூடை எல்லாம் நீ ஏத்திட்ட, சில மூடி நீ மறந்துட்ட அப்படின்னா அதை போய் எடுக்க போகாத, அதை விட்டு விடு. அது யாருக்குன்னா அது அவங்களுக்கு நியமிக்கப்பட்டது. எப்படி ஆவியானவர் செய்யக்கூடிய அந்த காரியத்தை பாருங்க. 10 மூட்டை விளைஞ்சிருக்கா, 100 மூட்டை விளைஞ்சிருக்கு அப்படின்னா நீ 90 எடுத்துட்ட, மிச்சம் 10 அன்னைக்கு எடுக்கல, இருட்டிட்டு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த 10 என்ன செஞ்சது? போய் எடுக்காத. யாருக்கு தெரியுமா? அது பரதேசி. அவங்க யாருன்னா கர்த்தருக்கு சொந்தமான ஊழியக்காரங்க, தேவ பிள்ளைகள். பரிசுத்த வேதம் லேவியர் 19 சொல்லப்பட்டிருக்கு. அது அவங்களுக்குரியது. கர்த்தர் தான் அவங்க பங்கு, கர்த்தர் தான் அவங்க பங்கு. அந்த பரதேசிகளுக்கு கர்த்தர் தான் பங்கு, அவர் தான் சொந்தம். அந்த 10 பரிபூர்ணத்தை குறிக்குது, அந்த முழுமையானது அவங்களுக்கு. அவன் டோட்டலா பார்த்துக்கிட்டா அந்த வயல்வெளியில வரக்கூடிய ஆசீர்வாதம் சென்டர்ல உள்ளது வருது, அங்க சிந்தனது வருது, சிந்த உள்ளத சொல்றாங்க, அது போக ஓரத்தில் உள்ளது சொல்றாங்க, அது போக அவன் மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கிறத ஏற்றது மாத்திரம் தான். வீதி உள்ளதெல்லாம் யாருக்கு தெரியுமா? அந்த இது எவ்வளவு கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறது. இதுக்கு எங்களுக்கு என்னையா சம்மதம்? வயல்வெளி ஆசீர்வாத உலக ரீதியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்றாரு. அடுத்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப என்னையா வயல்வெளி நல்லாது?
இன்னைக்கு நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியத்தை உலக ரீதியான அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய உன்னதமான ஒரு மேன்மையான வெளிச்சத்தை கர்த்தர் காட்டி கொடுக்க கொண்டு இருக்கிறாங்க. அது என்ன மேன்மையான ஆவிக்குரிய ரகசியம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் இருக்கிறது. இந்த தயைங்கிற சத்தியத்தை இன்னைக்கு தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு மேல தயை பாராட்டுவேன், யாருக்கு இறக்கம் பாராட்டுவேன், அவங்களுக்கு அது கிடைக்கும். இது பரலோக திட்டத்தின்படி எல்லாருக்கும் ரட்சிப்பு, அது கிருபை. இந்த தயை யாருக்கு முன்னாடி போன யோசேப்புக்கு போச்சு, அந்த தயை மோசேக்கு போச்சு. அப்ப இந்த தயை உங்க முன்னாடி போவதுக்கு தான் என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற இந்த சத்தியத்தை கர்த்தர் வெளிச்சத்தை காட்டி கொடுக்க ஆவியான பிரியப்படுகிறார். அப்ப முடியாத இடத்துல தடுமாறி அந்த அம்மா கண்ணீரோட அந்த ரூத் அங்க போகும் பொழுது அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் இவ்வளவு ஆசீர்வாதம். இப்போ அந்த வயலுடைய சொந்தக்கார போவாஸ் வந்து கண்காணியை கேட்கிறாங்க. அந்த கண்காணி சொல்றாங்க, ஐயா இவ்வளவு நேரம் அந்த அம்மா பொறுக்கினாங்க, இப்பதான் ஓய்வு எடுக்க போனாங்க. அவங்களையும் அந்த தயவு என்ன செய்ய தெரியுமா, அந்த அம்மாவை குற்றம் சாட்டல, இவ்வளவு நேரம் பொறுக்கினாங்க, பொறுக்கிட்டாங்க, இப்ப அவங்க ஜஸ்ட் யார உள்ள கூப்பிடுறையா, அவங்க சந்ததி எல்லாம் சொல்லப்படுது. இப்ப அடுத்த பிளஸிங், இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிக்கணும், குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிக்கணும், கர்த்தருடைய ஆவியை திரும்ப செய்வாங்க. அப்போ இங்க அடுத்த பிளஸிங் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, இப்ப அந்த ஓனர் வந்து அடுத்தது பேசுறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அத வசனத்தை பார்க்கலாம். அதே 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. நம்பர் 1, வேற எங்க என்ன செய்யாத, ஓனர் சொல்லக்கூடியது இந்த இடைச்சனம் ஆவியான கற்றுத்தர போறாங்க. ஓனர் செய்யக்கூடியது நீங்கே இருந்துக்கோப்பா. நம்பர் 1 படிக்கலாம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு. நம்பர் 2, உனக்கு ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருங்க, உன்னை பாதுகாக்க ஒரு டீமை ஏற்பாடு படுத்துறாங்க. அவங்க உனக்கு என்ன செய்வாங்களா, செக்யூரிட்டி உடனே என்ன செய்வாங்களா, பாதுகாப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து படிக்கலாம். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களண்டைக்கு போய் வேலைக்காரன் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். தண்ணி எடுக்க என்ன செஞ்சுட்டாரு, ஆட்களை வச்சுட்டாரு. எவ்வளவு லெகுவாய்க்கிருக்காரு பாருங்க. நம்பர் 3, தண்ணீர் எடுக்க ஆள் வச்சிருக்கிறாரு. படிக்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். கேட்கிற அந்த தயை எனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே 14ஆம் வசனத்தை படிக்கலாம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்கிறதும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன், உனக்கு அவராலே அந்த தயை கொடுக்கிற அவராலே, வானத்தை பூமி உண்டாக்கின அவராலே, துதிக்க ரத்தம் சிந்தினாரு அவராலே நிறைவான பலன். என்ன பலனா? நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவ்வளவு பாதுகாப்பு அந்த ஓனர் சொல்லிட்டாரு. இவ்வளவு பெரிய பாக்கியம் தான் தயை செய்யக்கூடிய ஒரு மேன்மையான பாக்கியம். அவளை குறித்து ஒரு 7 காரியங்கள் இருக்கு. அது சில காரியத்தை நம்ம வேகமாக பார்க்கலாம். அப்போ இந்த தயை என்ன பண்ணுது தெரியுமா? இப்போ அவங்க கூட அப்போ கோதுமை வறுத்த கோதுமைய அங்க சாப்பாட கூப்பிடுறாங்க. ஃபீஸ்ட் யாரோட நடக்கு தெரியுமா? போவாஸோட அங்க ஃபீஸ்ட் நடக்கு. வேலைக்காரையும் கிடைக்கல, கண்காணியும் கிடைக்கல. எப்படி ஆர்டர் செஞ்சு வைக்கிறாருங்க. கண்ணாடி வீட்டுல படிச்சு பாருங்க. அந்த சாப்பாடு நடக்கு, அந்த ஃபீஸ்ட் நடக்கு. நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்றா தெரியுமா? சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத யாரு கொண்டு போறாங்க தெரியுமா? மாமியார கொண்டு போறாங்க. ஒரு மேன்மையான பாக்கியம், ஒரு மகிமையான பாக்கியம். சரி, இது முடிஞ்சிச்சு. இப்ப முடிச்ச உடனே
அடுத்தது அங்க சொல்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பாக்கியம் இதுக்கு நமக்கு என்னையா? வயல்வெளி கர்த்தருடைய வார்த்தையை குறிக்குது, நிறைஞ்சு கிடக்கு, அறுவடை மிகுதி, ஆட்களோ இல்ல. எஜமா தமது அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய மேலான வாக்கியம், கடைசி நாட்கள் கலப்படம் இல்லாத வார்த்தை கிடைப்பது அரிது. சத்தியத்தை சத்தியமா கிடைக்கக்கூடிய வார்த்தை அரிது. இப்ப இந்த தயை உங்களுக்கு எனக்கு என்ன செய்ய போய் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தயை நீங்க காட்டக்கூடிய நோக்கம், நம்பிக்கையின் வாசல்ல வந்திருக்கிற அல்லது வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின் மூலம் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட அந்த மன்னா, அந்த தயைங்கிற அந்த சத்தியமாகிய அந்த மன்னா, எந்த வாசல், எந்த வயல்வெளி, எந்த உலகத்தின் ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும், எந்த வயல்வெளி கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் ஏற்படுத்தி குடும்பம் வைத்திருக்கிறாரோ அந்த வயல்வெளியாகிய அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ரீபில்ட் பண்ண போறாரு. திரும்ப உங்களை கட்டி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எழுப்ப அவர்களுடைய தயை உங்க முன்னாடி கடந்து போய் கர்த்தருடைய ஆவியான அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் கலங்கி போய் வேதனையோட போறான தயை முன்னாடி போகுது. கண்காணி கண்கள் தெய்வ கிடைக்க செய்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளை, உங்க வாழ்க்கை வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம், நீங்க வேலை செய்யற ஊழியமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், கர்த்தருக்கு செய்யக்கூடிய காரியம் எந்த காரியமா இருக்கலாம், கர்த்தருடைய தயை முன்னாடி கடந்து போய் இதுவரைக்கும் அறுவடை இல்லையே நான் என்ன பண்ணுவேன் கலக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியார் உங்களுக்கு அங்க பொறுக்கி கொள்ளத்தக்கதாக ஆசீர்வாதமான ஜீவனுள்ள மன்னாவை, கர்த்தருடைய ஆவியான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். எதனா பொறுக்கணும்? சிந்துறது மாத்திரமல்ல, அறுக்கும்போது விட்டு அருங்கிறாரு. அது மாத்திரமல்ல, சென்ட்ரல் அறுக்கிறத விட்டு விடுகிறாரு. ஓரத்தில் உள்ளது லேவியராகமம் 19 சொல்லப்பட்டிருக்கு. ஓரத்தில் உள்ளது எல்லாம் அது பரதேசிகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் கர்த்தருக்கு ஊழியத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய பங்கு அது. அப்ப டோட்டலா மீதி இருக்கிற மூடி எடுக்காதன்னா டோட்டலா அந்த ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளை, கர்த்தருடைய தயை முன்னாடி போனா போதும். எந்த ஆசீர்வாதம் குறைவா இருக்கு, எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்துது, இன்னைக்கு இந்த தயைக்கு முன்னாடி கடந்து சென்று உங்க கண்ணீரை கழிப்பாக்க, உங்க வனாந்தரத்தை அவாந்தர வெளியாக்க, உங்க பாலைவனத்தை சோலைவனமாக்க, உங்க துக்கமான வஸ்திரத்தை களைந்து புதிய வஸ்திரத்தை கொடுப்பதற்கு வெளியில இடத்த வழியை உண்டு பண்ணி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்த கர்த்தருடைய ஆவியாருடைய வார்த்தை இன்னைக்கு உங்க முன்னாடி கடந்து வருது. இந்த தயை அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு செய்ய போயிருது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பாதுகாக்க, என்ன பாதுகாக்க? நீங்களான மனவாட்டி சபை, மனவாளன் ஆவிக்குரிய மனவாளன் இயேசு கிறிஸ்து உங்களை என்னை பாதுகாக்க, அவர் முழு பாதுகாக்க அக்கினிமயமாய் உன்னை சுற்றிலாம் இருந்து உன்னை நான் பாதுகாத்து நடுவில் நான் மகிமையா இருப்பேன்னு சொல்றாரு. உங்களை அக்கினிமயமான பாதுகாப்பு ஒரு ப்ரொடெக்ஷனை கற்று வச்சிருக்காரு. தெய்வ பிள்ளையே, வேலை செய்ய ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, தேவ தூதர் கடந்து போவாங்க. எதுக்கு? உங்க காரியத்தை செய்யமாய் முடிப்பது. உங்களுக்கு என்ன வேணும்? எப்படிப்பட்ட தண்ணீர் அபிஷேக நதியை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையில் அது பரவி பாயக்கூடிய அபிஷேக நதி. அல்லேலூயா. இது மாத்திரமல்ல, அந்த போவாசாகிய அவர் ஆவிக்குரிய மனவாளன் இயேசு கிறிஸ்து ஒப்புமையா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, வேற எங்கேயும் பார்க்காத, இங்கேயே நீ பொறுக்கிக்கோ அப்படின்னு. எங்க சத்தியம் விதைக்கப்படுதோ அந்த இடத்துல சத்தியத்தை பொறுக்கிக்கோங்க, சத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, சத்தியமாகிய வெளிச்சம் விதைக்கப்படுது, இதை நீங்க பொறுக்கிக் கொள்ளுங்க. இதை நீங்க பொறுக்கிக் கொள்ள இந்த வந்து ஒளிபெருக்கும் போது கேட்கிற தேவ பிள்ளையை, சத்தியமான வார்த்தையை தயை எங்க போனாலும் சரி, சத்தியமான வார்த்தையை தயை இன்னைக்கு வெளிச்சத்தை கற்றுக்கோங்க. இது உங்க முன்னாடி போகும் பொழுது அந்த சத்தியமாகிய அந்த வார்த்தையின் அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில எந்த இருளு இது வெளிச்சத்தை காட்டும். எந்த வாசல் போட்டப்பட்டது நோயின்றி போட்டப்பட்டிருக்கிறதோ அது திறக்கப்படும். என்ன எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போறாரு? அந்த போவாஸ் ரூத்துக்காக உயிரை கொடுக்கவில்லை, உங்களுக்காக எனக்காக. ஆவிக்குரிய மனவாளனா இயேசு கிறிஸ்து, ஆவிக்குரிய மனவாட்டி சபையை, கரைதிரை அற்ற ஒரு பரிசுத்தம் ஒரு மனவாட்டி சபையை கொண்டு வருவதற்கு துடிக்க 6000 காயங்களோடு அவர் ரத்த சிந்தினாரே. அந்த ரத்த சிந்தின மேன்மை தான் சொல்றது. என்ன சொல்றது தெரியுமா? உங்களுக்கு நான் முழு பாதுகாப்பு மாத்திரமல்ல, என்னையே ஜீவப்படியான ஒப்பு கொடுத்திருக்கிறேன், என்னையே ஒப்பு கொடுத்துக்கிறேன். அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு நிச்சயமா தருவேன் சொல்லி ரோமர் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமா உங்களுக்கு நான் தருவேன். என்ன காரியத்தில் எதிர்பார்த்து வந்தீங்க? ஒரு பரிசுத்தம் உள்ள கரைதிரை மனவாட்டி சபையாய்
நீங்கள் நான் வாழ்ந்து காட்டுவதற்கு அவர் பிரியமுள்ளவராய் உங்களை என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதற்கான தயை உங்க முன்னாடி வருது. உலகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஒரு மகிமை உள்ள ஒரு சபையாக, பரிசுத்தம் உள்ள ஒரு மகிமை உள்ள ஒரு சபையாக நீங்க நான் வெளிக்காட்ட வேண்டும். கடைசி நாள் ஊழியத்தை அந்த வெளிச்சத்தை காட்டதான் இந்த தயை உங்க முன்னாடி இந்த மண்ணாவாய், பிக்கப்பட்ட மண்ணாவாய் வருகிறது. இந்த தயை முன்னாடி போகும் பொழுது பாதுகாப்பு, உங்க குறைவு நிறைவாக்கூடிய அபிஷேகம். அது மாத்திரமல்ல, அந்த வயலுக்கு சொந்தக்காரியாய் ரூத் மாற்றப்பட்டார். அந்த வயலுக்கு சொந்தக்காரியா உரிமை சொத்தாய் மாற்றப்பட்டார். அப்படி என்றால் ஆவிக்குரிய மணவாளனா இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவிக்குரிய மணவாட்டி ஆகிய சபையை கரைதையற்ற ஒரு பரிசுத்தமுள்ள மணவாட்டி சபையாய் நீங்கள் நானும் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் மாற்றப்பட்டு போவதற்கு கர்த்தர் பிரியமுள்ளவராய், இரக்கமுள்ளவராய், அன்புள்ளவராய் இன்னைக்கு இந்த மண்ணா பிக்கப்பட்டு வருது. அதான் தயை. உலகத்தின் அற்புதத்தை பெற்றுவிட்டு ஏதோ கேட்டுவிட்டு போவதற்கு அல்ல. அதற்காக இயேசு ரத்தம் சிந்தவில்லை. அது தயை குறிப்பிடவில்லை, அது கிருபை. இந்த தயை உங்களுக்கு பரலோக சத்தம் கேட்டு சித்தம் செய்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, சாட்சியாய் ஜீவனம் பண்ணி கரைதிரை அற்றோர் பரிசுத்தமுள்ள மனவாட்டி சபையார் இந்த பூமியில, பரலோகத்துல இந்த பூமியில நீங்க நானும் வெளிப்படையா காட்டுவதற்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த போவாசம் நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறார். அந்த வயலனைக்கு சொந்தக்காரியாய் ரூத்தம்மா மாற்றப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, அந்த பட்டியல்ல, எந்த பட்டியல, ரூத்துங்கிற பட்டியல்ல இயேசு கிறிஸ்து பிறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம். இவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னையா இது? ரூத் வாழ்க்கையில ஒரு குறை இருந்துச்சு. விக்கிரகத்துக்கு படைக்கப்படணும், அதுக்கு சொல்லி அவங்க கொண்டு போறாங்க. சின்ன வயசுல விரல்ல ஒரு சின்ன ஒரு காய் ஏற்பட்டு பலி செலுத்துறவங்க இப்ப தடை பார்க்கறாங்க. அதுக்கு நியமிக்கப்பட்டவங்க குறைய பார்த்தவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே, ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நினைச்சு என் வாழ்க்கை இந்த குறை நீங்கவே இல்லையா, இந்த குறையின் பாடு மாறவே இல்லைங்கிறீங்களா? அந்த குறைவை நிறைவாக்குறது ஒரு மேன்மையான காரியத்தை செய்யதான் கர்த்தர் அந்த குறைவை அனுபவிச்சிருக்காங்க. இந்த ரூத் வாழ்க்கையில அந்த குறைவு இருந்த போய்தான் அந்த பலி செலுத்துற அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு குறை, அந்த குறை நீங்க படவில்லையே, அந்த குறை உங்க நன்மைக்கு எதுவாக கத்த முடியப்படவில்லை. யோசேப்புக்கு நன்மைக்கு எதுவாக கத்த முடியப்படாரு. இந்த ரூத் வாழ்க்கை நன்மைக்கு எதுவாக கத்த முடியப்பட போறாரு. அல்ல உங்கள் வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டு கத்தருக்கு பிரியமான ஆவிக்குரிய மனவாட்டி மகிமுள்ள சபையிலே உங்க வாழ்க்கையில இன்னைக்கு தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்க குறைவை அவர் மகிமையுள்ள வல்லமையுள்ள ஒரு நிறைவான ஆசீர்வாதத்துக்கு எப்படி அந்த ரூத் நிறைவான அந்த வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்களோ, சுதந்திரித்தாங்களோ, அதை உங்க வாழ்க்கையில செய்வதற்கு நீ பரிசுத்த ஆவியானுடைய அந்த கிருபையாவுள்ள அந்த தயை கடந்து வந்திருக்கேன். அந்த தயை உங்க வாழ்க்கையில குறைவை கண்டு பயப்படாதீங்க, அந்த சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆவியான நிறைவாக்க போறாரு. இவ்வளவு காரியம் அந்த ரூத்துக்கு செஞ்சாங்களே, இவ்வளவு ஒரு மேன்மை செஞ்சாங்கன்னா அவ அடுத்தது செஞ்ச காரியம் என்ன பண்ண காரியம் தெரியுமா? அவ குளிச்சாங்க, வஸ்திரத்தை மாற்றினாங்க. அவ வாழ்க்கையில அந்த போவாசனுடைய ஆதப்படியை அடுத்திருந்தாங்க. அது என்னையா? குளிச்சாங்க, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும் அப்படிங்கிற மொழியை கத்தற்குன்னு பாவத்துக்கு செத்து போன ஒரு வாழ்க்கையில நீதி நிறைவேற்றணும். ரட்சிப்பின் வசனம் கொடுக்கப்பட்டுச்சு, இதெல்லாம் செஞ்சுக்கிற அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வஸ்திரத்தை விரிச்சு பிடிக்க சொன்னாங்க. அந்த போர்வையை போவாஸ் பிடிக்க சொன்னாங்க. அதை என்ன போட்டாங்க தெரியுமா? நீ விரிச்சு பிடிமா, 6 படி வார்க்கோதுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6 படி வார்க்கோதுமை எதற்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்குன்னா, பூமியில மனுஷனுக்கு கடைசி ஜீவன் நாட்களை முடித்து பரலோக நித்திய ஜீவன் நாம போகும்போது இந்த பூமியை நம்ம கொடுக்கப்படக்கூடியது ஒரு 6 அடி நடனம். அப்ப 6 படி வார்க்கோதுமை என்றால் இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கையில எவ்வளவு காலம் அந்த ரூத்துக்கான நியமனம் பண்ணாரோ, அதே போல உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில இந்த குடும்ப வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது என்ன திட்டத்தை ஆண்டு ஏற்படுத்தினாரோ அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டிச்சோம். அந்த நாட்கள் முடிந்த வரைக்கும் அந்த அம்மாக்கு 6 படி வார்க்கோதுமை என்று சொல்லப்பட்டனுடைய விளக்கம் உங்களுக்கும் எனக்கும்
ஆவிக்குரிய மன்னாவாகிய அந்த வார்கோதுமை அப்பமாகிய அந்த அபிஷேகம் இந்த பூமியில குறைவில்லாம உங்க என்ன தேவை உண்டோ கர்த்தருடைய ஆவியானவர் அதை அழகா செய்து முடிப்பதற்கு இன்னைக்கு நீ மூடி இருந்த அந்த விசுவாசம் ஆகிய அந்த போர்வையை, தரிசனமாகிய அந்த போர்வையை, தரிசனமாகிய அந்த பரிசுத்தத்தை, கர்த்தர் கொடுத்த தரிசனம், வாக்குத்தத்தம், என்ன காரிய கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையின் ஜீவனை இன்னைக்கு நீங்க விரித்து பிடிக்க போறீங்க. அது மூடி அதை படுத்திருப்பது, சுருட்டி திருப்பதுக்கு அல்ல, இன்னைக்கு அதை நீங்க எடுக்க போறீங்க. கையில விசுவாசமா எடுக்க போறீங்க. எதை எடுக்க போறீங்க? எந்த காரியத்தை எடுக்க போறீங்க? கர்த்தர் கொடுத்த தரிசனம் எதெல்லாம் பேசினாரு அதை ரீகால் பண்ணி பாருங்க. எந்த வார்த்தையின் மூலம் இடைப்பட்டாரு அதை திரும்பி பரட்டி பாருங்க. எந்த காரியத்தில் ஆண்டவர் என்னை தொட்டாரு, எப்படி என்னை ரட்சிப்புக்குள் வழிநடத்த எந்த தொழில் என்னை தொட்டு செய்த ஃபர்ஸ்ட் பான் எப்படி உங்க தொட்டாரு அதை நீங்க எடுத்து பாருங்க. அதை ரீகால் பண்ணி பாருங்க. அப்படின்னா நீங்க விரிச்சு பார்க்க போறீங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துல என்னை தொட்டேரப்பா, இப்படி நான் அபிஷேகம் பண்ணிரு, இப்படி சொத்து போன ஒரு வாழ்க்கையில கிடந்தேன், என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கடந்த என்னை தேடி வந்த அன்பு என்னை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. எவ்வளவு ஒரு மேன்மை, எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு பாக்கியம் சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் லவ், அந்த ஃபர்ஸ்ட் அனாயிட்டிங், அந்த சால்வேஷன் கொடுக்கப்பட்ட அந்த வசனம் இதை நினைத்து பார்க்கும் பொழுது தெய்வ பிள்ளைகளே, அனாதியா கடந்தோம், சாக கடந்தோம், ரத்தத்துல கடந்தோம், அவ்வளவுதான் மிதிக்கப்பட கடந்தோம், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற இடத்துல அவர் தேடி வந்த அன்பு என்ன சொல்ற தெரியுமா? எஸ்ஐகள் 16-17 சொல்லப்பட்டிருக்கு, பிழைத்திரு மகனே, மகளே பிழைத்திரு, பிழைத்திரு. ரெண்டு காரியத்தை பரிசுத்த வேதாகம் பிழைத்திரு பிழைத்திரு என்று சொல்வார் என்றால் அது பல்லவ போட்ட ஆமே ஆமை என்று அப்புறம் பண்ணப்படுகிறது. அப்படி கடந்த உடனே என் வஸ்திரமாய் ரத்தம் தோய்ந்த வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் என்பவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையினால என் வஸ்திரத்தை துடிக்க துடிக்க ரத்த சிந்தனே உன் மேல போட்டு நான் உன்னை மூடினேனே, பிழைத்திரு என்று சொன்னேனே, அந்த அன்பை நினைச்சு பார்க்க சொன்னார். நரகத்துக்கு பாக்கியமானாய் கடந்தோம், அழிவுக்கு பாக்கியமானாய் கடந்தோம், சத்துருவின் பிடியில கடந்தோம், அட்டிமட்டத்தை கட்டுல கடந்தோம். தேடி வந்த அன்பு நீங்க எனக்கு வேணும்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை போட்டாங்களே, சாதாரண வஸ்திரம் இல்ல, துடிக்க துடிக்க சிந்தப்பட்ட ரத்தம் அந்த வஸ்திரம் மாதிரி. அது நாமம் என்பது அவருடைய வார்த்தையை தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார். வெளிப்பட்டு 19 சொல்லப்பட்டது, தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார். அவருடைய நாமம் என்பது அவருடைய வார்த்தையை, அந்த வார்த்தை மூலமா அவங்க தொற்றுக்கிறாரு. எப்படி தொடப்பட்டீங்க இன்னைக்கு அதை ரீகால் பண்ணி பாருங்க. அதை இன்னைக்கு கொஞ்சம் விரிச்சு பாருங்க. அதை கொஞ்சம் விரிவா நீங்க பாருங்க. எப்படி இருந்தோம், குடும்பம், உறவு, நண்பர், சபை எல்லாரும் உங்க புறக்கணிச்சு உங்களை ஏளனமா பார்த்தாங்களா? ஆமா, இந்த குடும்பம் நகவங்க அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பினாங்க, அப்படிதான் பார்த்தாங்க. அதை நினைச்சு பார்த்தாங்க. கர்த்தர் மின்னலை அனுப்பி அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுக்கிட்டு திறந்தாரு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை கொஞ்சம் திறந்து பாருங்க, கொஞ்சம் விரிச்சு பிடிக்க ஆரம்பிங்க. அந்த அம்மாவுக்கு போடப்பட்டது நாற்படி வார்கோதுமை, அந்த கோதுமை அப்பம் கர்த்தருடைய ஜீவனை சொல்லப்பட்டது. நானே ஜீவ அப்பம் என்று சொன்னாரு. அந்த ஜீவ அப்பத்தமாய் இயேசு கிறிஸ்துவ சொல்லப்பட்டது. அந்த அப்பத்தான் இன்னைக்கு நீங்க விரிச்சு பிடிங்க. எந்த தொடுதல் மூலம் உங்களை சந்திச்சாரோ, ரட்சித்தாரோ, அபிஷேகித்தாரோ, அனாயிட்டிங் கொடுத்தாரோ, தெரிந்தெடுத்தாரோ, அதான் அந்த நினைச்சு பார்க்கும்போது அந்த தாயை முன்னாடி போகும். இப்ப நீங்க விரிக்க ஆரம்பிக்க முடியாது. என்ன நடக்கும் தெரியுமா? 6 படி வார்கோதுமை அந்த அம்மாவுக்கு போட்ட மாதிரி இந்த பூமியில, பரலோகத்துல சொல்லல, இந்த பூமியில உங்க வாழ்க்கையில நியமிக்கப்பட்ட ஓட்ட பந்தயம் பரலோகத்தில் ஓடுவதில்லை, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இந்த பூமியில ஓட்ட பந்தயத்துல பொறுமையோடு ஓடி முடிக்கக்கூடிய அந்த தாயை உங்க முன்னாடி ஓட போகுது. உங்க முன்னாடி ஓடமா நீங்க அதை திருப்பி பார்க்கணும். சோர்ந்து போய் இருக்கீங்களா? ஆண்டவரை செபிக்க அதிகமா முடியல, இதை வாசிக்க முடியல, ஆண்டவருக்கா நினைக்கிற, ஆனா முடியவில்லை. இன்னைக்கு ஆண்டவன் தொட்ட பகுதியை இன்னைக்கு கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க, கொஞ்சம் விரிச்சு பிடித்து பாருங்க. அந்த ஓட்ட பந்தயத்துல ஒருவருக்கு முன்னாடி போறாரு. ஓட்டத்துல நீங்க தனிமை இல்லை, உங்க துணையாளர் முன்னாடி போறாரு. உங்க முன்னாடி அவர் தையம் முன்னாடி போகுது. எதுக்கு போய் தெரியுமா? வெற்றி வாங்கி சூடுவதற்கு. இந்த தையம் முன்னாடி போறதுனால மூடப்பட்ட ஆசீர்வாதம் திறக்கப்படும். உங்களுக்கு வச்சுக்கிற ஆசீர்வாதத்தை ஊற்றுக்கள் திறக்கப்படும். ஊற்றுக்கு அந்த வயல்வெளி திறக்கப்பட்டுச்சு. அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுக்கள் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதும் அல்ல, அந்த வயல்நிலத்துக்கு சொந்தக்காரியா மாற்றப்பட்டது மாதிரி கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தையை முன்னாடி நீங்க விரிச்சு பிடிக்கும் போது அந்த தையை உங்களுக்கு என்னென்ன செய்திருக்குது, என்ன செய்து கொண்டிருக்குது, என்ன செய்ய போகிறதுங்கிறத அந்த வெளிச்சத்தை நீங்க பார்க்க முடியும்.
அந்த வெளிச்சத்தை பார்க்காதனாலதான் அநேக நேரம் நம்ம தயக்கப்படுறோம், நாம் திணறுகிறோம், சோர்ந்து போய்கிறோம். இன்னைக்கு அந்த தயை கொஞ்சம் ஏறிட்டு பாருங்க. அந்த தயை உங்க முன்னாடி ஒரு மேன்மையான பாக்கியத்தை வச்சிருக்கு. அதை கொஞ்சம் விரிச்சு பிடிங்க. விரிச்சு பிடிக்கும் போது இனி இதுக்காக ஆண்டவரை எப்படி தொட்டு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணணும், எப்படி நம்ம அனைத்து நிறைஞ்சு பண்ணோம், எப்படி ஆண்டவரை என்னை பயன்படுத்தினாரு. அந்த தயைக்குள்ள போகும்போது அந்த ஜீவனுள்ள வார்த்தை பொறுக்கி எடுத்தீங்களே. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நம்பிக்கையின் வாசலுக்கு வாரீங்க. நீங்க போகக்கூடிய இடத்துக்கு இது ஒளிபெருக்கி மூலம் இந்த லைவ் மூலம் பாக்குற தேவ பிள்ளையே, நீ கேட்கிற செய்தி எங்க ஆண்டு தொட்டாரோ அந்த இடத்துல ஜீவனுள்ள மண்ணாவை நீங்க புரட்டி பாருங்க. அந்த மண்ணா ஜீவனை பிறக்கக்கூடிய வார்த்தை, உடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இருபுறம் கருக்குள்ள பட்டையும், எந்த கருக்காலையும் எந்த கருக்கை காட்டிலும் இருபுறம் கருக்குள்ள ஒரு பெரிய ஒரு கத்தியாய் உங்க முன்னாடி கடந்து போகுது. எதுக்கு? ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஊனையும் வகையறுக்கத்தக்கதாகவும் அது உள்ளுக்கு ஊறி போய் அற்புதம் செய்யத்தக்க அந்த வல்லமையுள்ள சக்தி எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாசித்து பாருங்கள். அது ஆங்கிலம் சொல்லப்பட்டிருக்கு. போல் நேரப்பொழுது அது கடந்து போகுமா? உலக டாக்டரால மருத்துவத்தால முடியாத காரியத்தை பாசிபிளா செய்யக்கூடிய கர்த்தருடைய அந்த ஜீவன் உள்ள அந்த வார்த்தை கடந்து போக வல்லமையுள்ளதா இருக்குது. அந்த தொடுதல் இன்னைக்கு விரிச்சு பிடிப்பீங்களா? நீங்க விரிச்சு பிடித்தீங்கன்னா இந்த தயை முன்னாடி போறது மாத்திரமல்ல, உங்களுக்கு செய்த காரியம், செய்து கொண்டிருக்கிற காரியம், செய்ய போகிற காரியத்தை நீங்க பார்க்க முடியும். இந்த மனக்கண்ணி ஆவியானவர் உங்களை திறந்தருள்வா. கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளை. அந்த தயை அவ்வளவு மேன்மையான பாக்கி செய்திருக்கிறது. நீங்க அதை விரிச்சு பிடிச்சு பாருங்க. உங்க விசுவாசம் இன்னைக்கு விரிவாகட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு விரிவாகட்டும், கர்த்தர் மேல வச்சுக்கிற அன்பு விரிவாகட்டும், கர்த்தர் மேல வச்சுக்கிற வைராக்கியம் இன்னைக்கு விரிவாகட்டும். இதை அந்த ரூத்தம்மா செய்தாங்க. என்ன செஞ்சாங்க? அந்த ரூத்துல அவங்க சொன்னது, உண்மை நான் பின்பற்றி வருவேன், எங்க போனாலும் பின்பற்றி வருவேன், உங்க கூடவே வருவேன், நீங்க போற இடத்துக்கு நான் திரும்ப வருவேன், மரணமே இல்லாம வேற ஒன்றும் நம்ம பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த 1 இதெல்லாம் பட்டியல போடப்பட்டது. எவ்வளவு மேன்மையான பாக்கியம். அது ஒரு சில வார்த்தை வேகமாக வாசிக்கலாம். 1 கொஞ்சம் வேகமாக 16 வசனத்தை வேகமாக படிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். 14 பின்பகுதி. ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 2 பேருக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். ஒரு பாலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, ரூத்தும் கொடுக்கப்பட்டுச்சு. ஓர்பாள் உலகத்தை பின்பற்றி கேட்டார். ஆனா ரூத்தோ கர்த்தருக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் ஜனம்தான், திரளான ஜனங்கள் அல்ல, கொஞ்சம் ஜனம்தான். அந்த கொஞ்சம் ஜனமாகிய உங்களை என்னையும் அவருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கரைதலையற்ற பரிசுத்தமுள்ள ஒரு மனவாட்டி சபை, சாதாரண ஒரு சபை அல்ல, பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள மனவாட்டி சபை என்று சொல்லப்பட்டது எபேசியர் 5. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள ஒரு மனவாட்டி சபையை பிரித்தெடுத்து கொஞ்சம் ஜனம், ஆமா திரளான ஜனங்கள் அல்ல, திரளான போதல்ல, சின்ன ஒரு கூட்டம் தான் அவருக்கு சொல்லி, ஐயா 1,00,000 பேர் வச்சு அதுல 10,000 பேர் பாஸ் பண்ணா 10% பாஸ் அல்ல. ஆனா வெறும் 100 பேரை வச்சு 100 பேரை பாஸ் பண்ணா அது முழுமையான ஒரு வெற்றியா, அதைத்தான் ஆவியான பாக்குற. கொஞ்சம் ஜனமா, நீ சின்ன சிறியவன் தான், பயப்படாத. ஆமா, சிறிய எளியவனான ஆண்டவர் ஏற்ற ஜனத்துல பெரியவனா மாற்ற வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு, அவர் மகிமுள்ளவராய் இருக்கிறாரு. அந்த சின்ன ஒரு காரியத்துலதான் வைராக்கியமா இருந்தான். அது மாத்திரமல்ல, விடாமல் பின்பற்றணும். அது மாத்திரமல்ல, நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன், மரணமே அல்லாமல் ஒன்றும் பிரிக்க முடியாது. ஒரு 7 பாயிண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. நீ வீட்டுக்கு அதை வாசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு மேன்மை. அப்ப என்ன காரியம், என்ன கருத்து அப்படின்னு ஆவியானவர் நீங்க யாரு செய்யணும்? 1 பேதுரு 1:21 சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஜீவனுள்ள வித்து, அழிவில்லாத வித்து, வாழ்ந்திருக்கக்கூடிய வித்து, என்றென்றைக்கும் அது நிலைத்து நிற்கக்கூடிய வித்து. அல்லேலூயா. இதைத்தான் வைராக்கியமாக பிடிச்சிருந்தா. அந்த பொறுக்கி எடுக்கப்பட்ட அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? இது ஜீவனுள்ள வித்தையா, இதுல இயேசு கிறிஸ்து பறக்க போறாரு, இந்த வயலுக்கு நான் சொந்தக்காரனா மனுஷ போறேன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட அவ போனா, அந்த வல்லமையை அவ புரிஞ்சுக்கொண்டான். உங்களுக்கு எனக்கு நீ கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வெளிச்சம் என்னன்னா, நீங்க நான் யார் தெரியுமா? இந்த மண்ணாவை ஆண்டவர் பொறுக்க போட்டிருக்காருன்னா, அந்த 1 பேதுரு 1 கடைசி 3 வசனத்துல நீங்க நானும் ஜீவனுள்ள வித்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த வித்துக்கு அழிவு கிடையாதையா, பூமியோட முடிந்து போறது அல்ல,
மறு ஒரு ஜென்மத்துல அப்படி எல்லாம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு நித்தியமான வாழக்கூடிய ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு டெம்பரரி கூடான அந்த பூமி நமக்கு அந்த இது போறதுக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு வித்தாய், அழிவில்லாத வித்தாய், என்றென்று வாழ்ந்திருக்கக்கூடிய வித்தாய், கர்த்தர் கொடுக்கப்பட்ட தரிசனமா இருக்கலாம், வாக்குத்தத்தமா இருக்கலாம். இந்த பூமியில கர்த்தர் எந்த காரியத்தை உங்க பேசியிருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இளைப்பாறவே மாட்டார். கர்த்தருடைய ஆவியை இளைப்பாறவே மாட்டார். தெய்வ பிள்ளையே, நீ நினைக்கலாம் ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, என்னை மறந்தாரோ, அவ்வளவுதானா? இல்லை இல்லை இல்லை, ஒரு இளைப்பாற மாட்டார். எதுவரைக்கும் உங்க காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் என் கர்த்தருடைய ஆவியானவர் இளைப்பாறவே மாட்டார். வாக்கு கிடைக்காத மூச்சோடு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி அந்த காரியத்தை ஜெயமாய் முடிக்கிற வரைக்கும் அவர் இளைப்பாறவே மாட்டார். யோசேப்புக்கு அதை செய்யலாம், பேப்பர் நிறைய இருக்கு. ரூத் வாழ்க்கை நடந்துச்சு, இளைப்பாறவே இல்லை. பரலோக திட்டம் என்ன செய்யணும்? அந்த வயலுடைய சொந்தக்காரி மாத்திரமல்ல, போவாஸ் வாழ்க்கை இணைக்கணும், அதுல ஓபேத் பிறக்கணும், அந்த சந்தையில இயேசு வரணும். இது ஒரு மேன்மையான ஒரு திட்டத்தை வச்சிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அது சொல்லப்பட்ட ஒரு கருத்து, வயோதிப நாட்கள் நகோமிக்கு இனி யார் பாப்பா, யார் இல்லையே அந்த சொன்ன இடத்துக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஆத்துமாவை காப்பதற்கும் இந்த பூமியில உனக்கு ஆகாரம் கொடுப்பதற்கும் இந்த சந்ததி பிறக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆத்துமாவுக்கும் உங்க சரீரத்துக்கும் பாதுகாப்ப ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அந்த மிக ஒரு ஆச்சரியமான ஒரு இது 4ஆம் அதிகாரத்துல கடைசியில சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு ஒரு மேன்மை, எவ்வளவு ஒரு மகிமை. கர்த்தருக்கு பிரியமான ஜீவனுள்ள வித்து, அழிவில்லாத வித்து, வாழ்ந்திருக்கக்கூடிய வித்து, நீங்க பிழைத்திருக்கக்கூடிய வித்து. இது அந்த வைராக்கியம் வேணும். நம்ம அந்த வைராக்கியத்தோட நீ போற இடத்துக்கு நானும் வருவேன், நீ இருக்கிற இடத்துல நானும் அப்படின்னு எதை குறித்து யோவான் 17 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஆண்டவரே இயேசு ஜெபம் பண்றாங்க, என்ன பண்ண பிதாவே, நான் போற இடத்துக்கு அவங்களும் வரணும், நம்ம கூட வந்து உட்காரணும். அதுக்காக விண்ணப்பம் பண்ணேன். அவர் பண்ண விண்ணப்பத்தை யாரும் அடிக்க முடியாது. சாங்ஷன் என் கூட நம்ம கூட வந்து ஒன்றாக இருக்கணும், ஃபெல்லோஷிப். அதைத்தான் அந்த வெளிப்பாடு, ரூத்துக்கு கொடுத்த வெளிப்பாடு, ஆவிக்குரிய மனவாளர் நமக்கு சொல்லி விண்ணப்பம் பண்ணது. நம்ம போற இடத்துல கூட நீ போற இடத்துக்கு நான் வருவேன், உங்க ஜனம் ஏன் ஜனம் உங்க கூட நான் இருப்பேன். மரணிமை இல்லாம எதுவும் பேச முடியாது. அவங்களோட கூட வாழ்வதற்கு விண்ணப்பம் பண்ணது யாரு? ஆவிக்குரிய மனவாளர் இயேசு கிறிஸ்து விண்ணப்பம் பண்ணியிருக்காரு. யோவான் 17 சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வாக்கெடுக்க பெருமூச்சோடு உங்க கூட இருந்து நமக்குள்ள இருந்து அவர் விண்ணப்பம் பண்றாரு. என்ன விண்ணப்பம் பண்றாரு? இலைப்படைவதில்லை, காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இலைப்படைவதில்லை. எந்த காரியத்தை? உங்களுக்கு எனக்கு நியமிக்கப்பட்ட காரியத்தை. அந்த அம்மாவுக்கு எந்த காரியம் ரூத்துக்கு இலைப்படுவதில்லை சொல்லப்பட்டு கண்ட வசனத்தை பாருங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. என்ன செய்யணும்? இந்த பொறுப்பு நமக்கு வேணும். பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன், இந்த காரியத்தை நீ விரிச்சு பிடித்தே அல்லவா அந்த வயல்நிலைக்கு சொந்த காரியம் மாற்ற போற. இயேசு பிறக்கணும். இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இளைப்பாற மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பிரியமான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய சபையே, மனவாட்டி மகிமையுள்ள சபையே, கர்த்தருடைய ஆவியானவர் இளைப்பாற மாட்டார். இந்த கடைசி நாள் ஊழியத்துல எதிர்பார்த்து காரியத்தில் ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இந்த ரூத்தமாரி உங்க வாழ்க்கை ஒரு வெறுமை, ஒரு வேக்கமாய், வேதனையாய், கண்ணீராய் இப்படிப்பட்ட சூழ்நிலை போயிருக்கலாம். நீங்க நடந்திருக்கலாம், முதல்ல சந்தோஷமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு வாழ்க்கை போயில கர்த்தர் முன்னிலை அனுப்பி யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் மின்னலை யூஸ் பண்ணி அந்த திறக்காத கேட்ட கர்த்தர் தையை போய் திறக்க போயிருது. அல்லேலூயா. யாருடைய நிலைமைக்கு போவாசுலத்துல கர்த்தர் பேசுறாரு. இளைப்பாற மாட்டாரு. ராத்திரி முன்னும் தூங்கல. ஏன்? அதுக்கு உரிமை சொத்து ஒரு ஆள் இருக்கிறாரு. சுதந்திரவாளி ஒருத்தர் இருக்கிறான். நாளைக்கு அவனை கூப்பிட்டு கேட்கணும். பழைய ஏற்பாடு முன்னாடி அவன் வரான். கேட்கிறாங்க, ஐயா இப்படி வந்திருக்காங்க, உறவின் முறை. ஆமா, மோவாபிய ஸ்திரீ. அவன் சரி அப்படிங்கிறான். ஆனா அடுத்த அடி சொல்றாங்க, அவ இறந்த உன்னுடைய மனைவி அப்படி டைட்டில் போட்டுதான் டைப் பண்ணப்படும். ஏற்றுக்கொள்ள தயாரா? அந்த லேட், அந்த இறந்தவனுடைய மனைவின்னு சொன்ன உடனே அவன் பின்மாற்றம் அடையான். எனக்கு வேண்டாம் ஐயாப்பா. செருப்ப கலத்தி போட்டான்.
இது அன்னைக்கு சொல்லப்பட்ட பாரம்பரியம், அன்னைக்கு பழைய சொல்லப்பட்ட ஒரு நியமனம். இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? என் பழைய வாழ்க்கை, நாற்றம் எடுத்த வாழ்க்கை ஒருத்தன் கையில இருந்து, ஆமா ஏசு ரத்த சிந்தி மீட்டு எடுத்து அங்க என்ன பண்ண, அவனுக்கு சாலமன் அடிக்கிறாரு. நானும் சிலுவை என்ன செஞ்சிருக்கிறேன், அரைஞ்சிருக்கிறேன். என் பழைய மாம்சம் உலகம் அறையும் இருக்குது, இயேசு அதை அழைச்சிருக்கிறாரு. நீ நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்கு நினைச்சிருக்காங்க, பிழைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா, பிழைத்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்யா? இனி அவனுக்கு அல்ல, அவன் செத்து போனான். அந்த சாத்த என்ன சொன்ன போனா, செத்து போனான். அவனுக்குரிய மகன் இல்ல, அவனுக்குரிய பிள்ளை இல்ல, அவனுக்குரிய மனவண்டி நான் கிடையாது. அப்போ யாருக்குரியது? எனக்கு போவாசி போன்ற ஆவிக்குரிய மனவாளனாகிய என் இயேசுக்கு சொந்தக்காரியாய் ஆண்டவரின் ஆவிக்குரிய மனவாட்டியை மாற்றுவதற்கு அங்கே அவன் செத்து போன அவனுக்குரிய பங்கு அல்ல, எனக்கு ஜீவனுள்ள ஜீவாதிபதியாய் வரப்போகிற ஆவிக்குரிய மனவாளனா இயேசு கிறிஸ்து ஒரு ஆவிக்குரிய மனவாட்டி, மகிமையுள்ள ஒரு மனவாட்டி சபையாய் வாழ்ந்து காட்டுவதற்கு என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். என் குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறார், என் சபையை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மேன்மையான மகிமையாய் செய்த காரியம் தயை. இந்த சத்தியத்தை பற்றி கொள்ளுங்கள். சின்ன சாப்டர் மேல அதிகமா வீட்டிலே படிச்சு பாருங்க. அந்த உறவு முறை ராத்திரி முழுவதும் பரலோக பொங்கலை போவாஸ் சேரை போட்டு உட்கார்ந்து தூங்காம அவர் சிந்தனை பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்றது? ஆவியானது யுக்தியை பயன்படுத்துறாரு. ஆமா, இறந்தவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இறந்தவனுடைய மனைவி 4வது சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ஏற்றுக்கொள்ள தயாரா? அவன் வேண்டாங்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமான தெய்வத்திலே, இதுக்கு நமக்கு இல்லை. இனி அந்த பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய சுவாபம் வேண்டாம், பழைய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். புது அனுபவம், புது சிருஷ்டி. அந்த இயேசுனுடைய சுவாபத்தை வெளிக்காட்டக்கூடிய, ஆவிக்குரிய மரணமான இயேசு கிறிஸ்துவினுடைய சுவாபத்தை வெளிக்காட்டக்கூடிய அந்த தன்மை நம்ம வாழ்க்கையில வெளியாகும். பழைய மனுஷன் அறியப்பட்டாச்சு, அவன் செத்து போனான், அவன் வேட்டு முடித்து போச்சு. எனக்கு ஒருவர் பிழைத்திருக்கிறார், எனக்கு ஒரு ஜீவாதிபதியா ஒருவர் இருக்கிறார், வாக்கட பெருமச்சோடு ஒருவர் இருக்கிறாரே. அவர் இழைப்படைவதில்லை, அவர் தூங்குவதில்லை. முன்னாடி போவது மாத்திரமல்ல, என் கூடவே எனக்குள் தங்கி இருக்கிறார். எது வரைக்கும்? அவைக்குரிய மனவாளம் வருகிற வரைக்கும், எது வரைக்கும் இந்த பூமியில் ஆயுஷ்நாள் எது வரைக்கும் வைத்திருக்கிறார், அது வரைக்கும் அவர் இழைப்படைவதில்லை. என் கூட இருக்கிறாரு, நம்மோடு கூட இருக்கிறாரு, உங்களோடு கூட இருக்கிறாரு. அந்த லோகத்துக்கு காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார், அவர் இழைப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே, உங்கள் காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடிக்கிற வரைக்கும் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு அவர் விண்ணப்பம் பண்றது மாத்திரமல்ல, அவர் ஓய மாட்டார், இழைப்படைய மாட்டார். வெற்றி வாகை சூடுகிற வரைக்கும், வெற்றி வாகை சூடுகிற வரைக்கும், அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் உங்களுக்காக வாதாடக்கூடிய ஒரு அட்வொகேட்டாகவும் ஒரு ஜட்ஜாகவும், 1:2 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஜட்ஜாகவும் என்ன செய்ய தெரியுமா? அவர் செயல்பட போகிறார். எது வரைக்கும்? ஜெயம் பெற்று தருகிற வரைக்கும். அதான் இழைப்படுவதில்லை. எந்த காரியத்துல கண்ணீரோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு 6 மாசம் முடிஞ்சிட்டாண்டவரே வா நடக்கலையேன்னு சொல்லி வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் இழைப்படைவதில்லை. அவர் இழைப்பார மாட்டார், ஓய்வெடுக்க மாட்டார். தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உங்க காரியத்தை முடிக்கிற வரைக்கும், அந்த ஃபைலை எடுத்து முடிக்கிற வரைக்கும். ஆமா, ஆவியான அந்த ஃபைலை ஓபன் பண்ணி, இன்னைக்கு இந்த மண்ணாவை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை அந்த டையை போய் இந்த ஃபைலை ஓபன் பண்ணுது. நோயின்றின்னு போட்டிருக்கலாம், கர்த்தர் அது டையை போய் திறக்க போகுது. நோயின்றின்னு போட்டிருக்கலாம், அது போய் திறக்க போகுது. எது திறக்க போகுது? எந்த வயிறு வழியை உங்களுக்கு கொடுத்து, எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, எந்த ஜீவனுள்ள மண்ணாவை கொடுத்து உங்களை வாழ வைக்கணுமோ அந்த தயை எங்க உங்க தொடுதல், எங்க ரட்சிப்பு வந்துச்சோ, எப்படி அபிஷேகம் பண்ணாரோ அந்த இடத்த இன்னைக்கு ரீகால் பண்ணி பாருங்க. உங்க தைய முன்னாடி போக போகுது. தைய முன்னாடி போய் திறக்காத வாசலை, மூடப்பட்ட வாசலை எதுவா இருக்கட்டும் அவர் திறக்க போறாரு. இம்பாசிபிளா பாசிபிளா மாற்றப்படுறாரு. முடியாதவைகளை முடிய செய்யக்கூடிய தேவன், இல்லாதவர்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தேவன். அவர் தயவுதான். இன்னைக்கு உங்களுடைய தயவினால் எங்கள் கொம்பு, என் கொம்பல்ல எங்கள் கொம்பு உயரும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ரூத்தினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு குடும்ப வாழ்க்கையே கத்த தலையில மாற்றி ஆசீர்வதித்து அந்த வயல்வெளிக்கு சொந்தக்காரி மாத்திரமல்ல. அந்த சாப்டர் படிச்சு பார்த்தா மத்திய 1 சொல்லப்பட்டிருக்கு. அந்த லிஸ்ட்ல இயேசு பிறக்கும்படிக்கு அந்த ரூத்தினுடைய பெயரும் அந்த பட்டியல் எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு ஒரு மேன்மையான பாக்கியத்தை கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உங்களுக்கு கொடுக்கலாம்.
உம்முடைய தயவினாலே எங்கள் கொம்பு உயரும், எங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் உயரும், எங்கள் குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் உயரும், எங்கள் குடும்பத்தினுடைய தரிசனம் உயரும், எங்கள் குடும்பத்துல கர்த்தர் திட்டம் சித்தம் உயரும், எங்கள் குடும்பத்துல போடப்பட்ட அந்த விசுவாசனுடைய வல்லமும் உயரும். ஆண்டவர் கொம்பை அவரை ஆண்டவர் இன்னைக்கு உயர்த்தி மகிழ செய்ய அந்த தயைங்கிற சத்தியத்தை கர்த்தருடைய ஆவியான வெளிச்சம் காட்டுகிறார். இந்த தையை உங்க முன்னாடி போவதற்கு ஆண்டவர் சொன்ன காரியம் அந்த ரூத் அந்த வைராக்கியமான பின்பற்றினார். ஆமா ஆண்டவரே அவர் சொன்ன காரியம், அவன் சொன்னா ஏன் ஜனம் வைராக்கியம், நீ ஒரு இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்க இடத்துக்கு நான் தருவேன், உன் ஜனம் ஏன் ஜனம் வேற என்ன ஒன்று பசங்க மரணம் இல்லாம ஒன்று பிடிக்க முடியாதுன்னு சொன்ன காரியத்துல முதல்ல தெளிவான நீங்க யாரு, அந்த தையம் உங்களுக்கு செஞ்ச காரியம் என்ன, ஜீவனுள்ள வெற்று, அழிவில்லாத வெற்று, வாழ்ந்திருக்க வெற்று, ஒண்ணு பெருது ஒண்ணு கடைசின்னு சொன்னேன். அந்த வெளிச்சத்தை வந்துருங்க. எதுவும் அவர் போகிற இடத்துக்கு வருவன்னா யாரு, இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட இருக்கிற இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகிறோம். அவர் கூட இருப்பதற்கு முன்பிடிச்சிருக்கார். ஆவிக்குரிய மனவாட்டி சபையில் ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம ஒரு திட்டம் இல்லாம ஆண்டவரை தேர்ந்தெடுக்கல. இந்த வார்த்தை இன்னைக்கு இந்த வெளிச்சத்தை காட்டுற ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் முன்னாடி வச்சிருக்காரு. அவருடைய தயவினால் உங்க கொம்பு உயர்த்தப்படும், உங்க கொம்பின் சந்தோஷத்தை உயர்த்தப்படும், உங்க அபிஷேகத்தை உயர்த்தப்படும். அபிஷேகத்தினால் நோக்கம் முறிந்து போகும். ஆமா சீயோனே, ஆமா உன் கொம்பை நான் இரும்பா ஆக்கியிருக்கிறேன், உன் பாதத்தை நான் வெண்கலமா மாற்றிருக்கேன், உன் குழம்பை நான் வெண்கலமா மாற்றிருக்கிறேன். நீ வெற்றி சிறப்பு பிறந்தவர், நீ எழுந்து போராடி செய்யணும்னு சொல்லி மல்கியா 4 கடைசியில சொல்லப்பட்டிருக்கு. உன் கொம்பை இரும்பு, இரும்பி கொம்பி அபிஷேகம் எதுக்குன்னா சத்துருவை முட்டணும். உன் பாதம் குழம்பு வெண்கலம் எதுக்கு, சத்துருவை மிதிக்கணும். ஒரு பெரிய திட்டத்தை கற்று வச்சிருக்காரு. ஆமா ஆண்டவருக்காக அந்த ட்ரெஷரியை ஓபன் பண்ண வேண்டிய அபிஷேகத்தை அந்த தையை செய்ய போது அதுக்கு ஆயத்தமா நம்ம கீழ்படிஞ்சா இந்த மல்கியா 4 கடைசி இந்த வசனத்தை படிக்கலாம். மேன்மையான ஒரு பாக்கியத்தை கற்று வச்சிருக்கிறார். இந்த ட்ரெஷரியை கற்று ஓபன் பண்ண போறாரு. இன்னைக்கு அந்த கிருபையை கற்று திரும்ப தர போறாரு. மல்கியா 4 கடைசி வார்த்தையை படித்து நாம் செவிக்க போகிறோம். நான் வந்து சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போராடி, நீ படுத்து கிடந்த நாட்கள் போதும், தூங்குற நாட்கள் போதும், உறங்குற நாட்கள் போதும். விசுவாசத்துல நீ எல்லாரும் நீ விரித்துப்படி உன் தரிசனம் விரிவாகட்டும், ஊழியம் விரிவாகட்டும். கொடுத்த ஆரோக்கிய கர்த்தர் செய்ய போறாரு. ரொம்ப என்ன செஞ்சாரு, இரும்பும் கிடைக்க முடியாதையா, இரும்பும் உன் பாதமாய் உன் குழம்பை வெண்கலமாக்கினேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவார். அந்த சத்துரு எந்த ஆத்துமாய் பிடித்து வைத்திருக்கிறானோ அந்த ஆத்துமாய் நொறுக்கி போடுவது மாத்திரமல்ல, அந்த அவன் தேடி வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஆத்துமாக்களை நீ கர்த்தருக்கென்ற ஜீவனுள்ள தேவனாகிய அந்த ஆவிக்குரிய மனமான இயேசு கிறிஸ்துவுக்கு என்றும் அவனுடைய ஆஸ்தியை அந்த ஆஸ்தினா ட்ரெஷரி பூமிக்கெல்லாம் ஆண்டவருமா இருக்கிறவருக்கு நேமிப்பாய் சேர்ப்பாய். ஹல்லேலூயா. எங்க ஒரு இது இருக்கோ அங்க ஒரு ட்ரெஷரி இருக்குயா. இங்க அந்த ட்ரெஷரி ஆத்தும அறுவடை சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு நீ சேர்ப்பாய், நியமிப்பாய். அதுக்கு தான் அந்த கொம்பின் அபிஷேகம், அதுக்கு அந்த கொம்பின் அபிஷேகத்தை ஆண்டு வச்சிருக்காரு. சத்துரை முட்டி துரத்தணும், உன் பாதத்துக்குள்ள வெண்கலத்தை வச்சிருக்கணும், படம் வச்சிருக்கிறாரு. ஆமா கர்த்தருடைய ஆவியானவர் இதுக்கு வைராக்கியம் தராரு. ஒருபா உலகத்தோடு வந்த வாழ்க்கை ஆசீர்வாதம் போதும், அவ்வளவு நான் முடிஞ்சிச்சு இல்லம்மா. ஏதோ வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கேட்டோம் இல்ல, அந்த ஆசீர்வாதம் தேடி வருமா. பெரிய திட்டம் வச்சிருக்காரு. 10 புஸ்தகம் நான் 9 ரூபாய்க்கு ஒருத்தர் நான் திரும்பி வந்தான். அற்புதத்தை எதிர்பார்த்து வந்தா கைவிடப்பட்டுருவீங்க. இப்பிரபஞ்சத்துக்காக ஆண்டவர் தேடி வந்தீங்கன்னா எல்லா மனுஷனும் பார்க்க பரிதவிக்கப்பட்டுருவீங்க. 1 Corinthians 15 சொல்லப்பட்டிருக்கீங்க. அப்ப என்னையா ஆவிக்குரிய மனவன் அவரை போல நம்ம மாறணும், அவரை போல நம்ம சந்திக்கணும்னா அவரை போல மாறணும். அதுக்கு சொல்லப்பட்ட அந்த வைராக்கிய ரூத்துல இருந்து கட்டணி கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த தையை 10ஆம் தலைமுறை மாத்திரமா என்னன்னைக்கு உள்ளுக்கு போக முடியாது. அதுக்கு தையை கடந்து போறீங்க. அதோட முழு பிரிண்ட் இயேசு சந்தையில
உங்க மூலம் என் மூலம் கிறிஸ்து வெளிப்படணும், இயேசு பிறக்கணும் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கெல்லாம் அந்த தயை நீ கடந்து வந்திருக்கு. அந்த தயை உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையான பாக்கியத்தை செய்வது மாத்திரம், பூமியில செய்வது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்துல இந்த சத்துரு எந்த ஆத்துமாக சிறைப்பிடித்து வச்சுக்கிறானோ அதை விடுதலையாக்கி என் கர்த்தருக்கு சேர்க்கிறான். அந்த அபிஷேக தைலம் இந்த கொம்பை கர்த்தர் உங்க முன்னும் தலையை நிமிர செய்வதற்கு இந்த தையை நீ கடந்து வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சாபமான வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றுவது தயை. வாழ்க்கையில வனாந்திர பாதையில ஓடி வந்தா வயல்வெளியை மாற்றினது தயை. அங்க பாதுகாப்பு கொடுத்தது தயை. போவாசுடைய வயல்வெளி சொந்தக்காரியா மாற்றப்பட்டது தயை. போவாசுக்கு ரூத்து மணவாட்டியா மாற்றப்பட்டது தயை. அதுல சந்ததி பிறந்து ஓகை பிறந்து இயேசு பிறந்தது தயை, 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 தயை. அந்த தயையுடைய அபிஷேகம் தான் இன்னைக்கு காலை பொழுதுல உங்களோட கூட ஆகிய பேசிக் கொண்டிருக்கானே. அதுக்கு என்னையா செய்யணும்? வைராக்கியம். இங்க யாருங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எங்க கடந்தீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த வஸ்திரத்தை இன்னைக்கு திரும்ப உங்க வஸ்திரம் கொடுக்கப்பட்ட விசுவாசம் தரிசனம் விரிச்சு பிடிங்க. ஆறுபடி வாக்குறுதி போடுவாருங்க. பூமியோட தேவையை சந்திப்பாரு. அதை குறித்து நீ கலங்கி வேதனைப்பட்டு சோர்ந்து இருக்க வேண்டாம். அதை விரிச்சு பிடிங்க. அவர் செய்யப்படாது மேன்மையான பழக்கத்தை எதுவரைக்கும் இளைப்பாற மாட்டார், இளைப்பாற மாட்டார். தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, இளைப்பாறவே மாட்டார். போவாஸ் இளைப்பாறவே மாட்டார். இளைப்பாறவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இளைப்பாற மாட்டார். வாக்குற பெருமிச்சோடு உங்க ஃபைலை எடுத்து, உங்க காரியத்தை எடுத்து, உங்க ட்ரெஷரி, உங்க ஆத்தும அறுவடை, உங்க குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஃபியூச்சர் இதை எடுத்து அந்த ஃபைல அது எடுப்பது மாத்திரமல்ல, முடிக்கிற வரைக்கும் இளைப்பாற மாட்டார். எப்படி முடிக்கிற வரைக்கும்? ஜெயமாய் முடிக்கிற வரைக்கும், வெற்றியாய் முடிக்கிற வரைக்கும், சமாதானமாய் முடிக்கிற வரைக்கும் அவர் இளைப்பாறவே மாட்டார். அவருடைய தயவுனாலே உங்கள் கொம்பு உயரும், உங்க குடும்ப கொம்பு உயரும், உங்க குடும்பத்தில் கர்த்தர் கொண்ட தரிசனம் திட்டம் உயரும். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு இந்த பூமியில என்ன செய்ய வச்சுக்காரோ, சபையில் என்ன செய்ய வச்சுக்காரோ அது உயரும். அந்த வார்த்தை ஜீவனை உருவிக்கொண்டு கர்த்தருடைய ஆவியான வேலை எடுத்து மாற்றமாக கர்த்தருடைய தயவுனால உங்க கொம்பை உயர்த்தி இந்த ஆண்டு முழுவதும் வருகை பரியனும் கர்த்தர் மேன்மையானதை உங்களை கொண்டு நம்பிக்கை மாசுகிற சபையின் மூலம் போற இடங்கள்ல இந்த மன்னாவை கர்த்தர் உங்க மூலம் வெளிப்படுத்தி இந்த தயை மூலம் அசாதாரணமான காரியத்தை கிறிஸ்து உங்க மூலம் வெளிப்படக்கூடிய ஆவிக்குரிய மனவாளனாகிய அந்த பரிசுத்த மனவாட்டி சபை ஆகிய உங்களை வெளிக்காட்டுவதற்கு இந்த தயை உங்க மூலம் வெளிக்காட்ட இன்னைக்கு அந்த கிருபை கடந்து வந்திருக்கு. இந்த தயையை பற்றி கொள்வோம். இந்த தயை உங்க வாழ்க்கை வெளிவரணும். வைராக்கியம் தேவை. ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய வைராக்கியம் தேவை. விரிச்சு பிடிங்க. இன்னைக்கு அந்த காரியத்தை பாருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெயம்.